திருப்பரங்குன்றம் தீபத்தூண் சர்ச்சை வழக்கு தீவிரமான ஒன்று என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கு விசாரணை நேற்றும் நடைபெற்றது, இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வழக்கில் இடையீட்டு மனு தாக்கல் செய்ய நீதிபதிகளிடம் வழக்கறிஞர் அருணாச்சலம் முறையீடு செய்திருக்கிறார். இடையீட்டு மனு தாக்கல் செய்ய அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நீதிபதிகள் கூறியதை ஏற்க மறுத்த வழக்கறிஞர் அருணாச்சலத்தை வெளியேற்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். வழக்கறிஞர் அருணாச்சலம் மீது பார் கவுன்சில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் சர்ச்சை வழக்கு என்பது தீவிரமான ஒன்று என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கில் இடையீட்டு மனு தாக்கல் செய்ய நீதிபதிகளிடம் வழக்கறிஞர் அருணாச்சலம் முறையீடு செய்திருந்தார். இந்நிலையில் இடையீட்டு மனு தாக்கல் செய்ய அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக நீதிபதிகள் மறுத்துவிட்டார்கள். இந்நிலையில் நீதிபதிகள் கூறியதை ஏற்க மறுத்த அந்த வழக்கறிஞர் அருணாச்சலம் அவரை வெளியேற்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். வழக்கறிஞர் அருணாச்சலம் மீது பார் கவுன்சில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். நேற்றைய விசாரணையின் போது தேவஸ்தானம் தரப்பு, இந்து சமய அறநிலையத்துறை தரப்பு, சிக்கந்தர் தர்கா தரப்பு, மேலும் சில தனிநபர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணை செய்யப்பட்டது. இன்று வக்ஃபு வாரியம், மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் மற்றும் மனுதார் ராம ரவிக்குமார் ஆகியோரின் தரப்பு வாதங்கள் கேட்கப்பட உள்ளன. இந்நிலையில் இடையீட்டு மனுவுக்கான கோரிக்கை நீதிபதிகளிடம் முன்வைக்கப்பட்டது. அதனை மறுத்திருக்கிறார்கள் நீதிபதிகள். இடையீட்டு மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் அனுமதி மறுத்திருக்கிறார்கள் என்பது அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் சர்ச்சை வழக்கு தீவிரமான ஒன்று என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, இன்றைக்கு வழக்கு விசாரணையில என்ன நடந்தது? தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவல் என்ன? திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியர் கோயில் செயல் அலுவலர் தாக்கல் செய்த மேல்முறையீடு வழக்கு மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இதில் நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணை தற்பொழுது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இடையீடு மனு தாக்கல் செய்ய கோரி வழக்கறிஞர் அருணாச்சலம் என்பவர் நீதிபதிகளிடம் தற்போது முறையிட்டிருக்கிறார். இடையீடு மனு தாக்கல் செய்ய அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த சில நாட்கள் முன்பு நடைபெற்ற அந்த மேல்முறையீடு வழக்கின் பொழுது இடையீட்டு மனுக்கள் இனிமேல் யாரும் தாக்கல் செய்யக்கூடாது என்கின்ற விஷயத்தில் அவர் உறுதியாக கூறியிருந்த நிலையில் இன்று தற்பொழுது அந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இடையீடு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தில் வழக்கறிஞர் ஒருவர் நீதிபதியிடம் முறையிட்டிருக்கும் பொழுது திட்டவட்டமாக நீதிபதி அதை மறுத்திருக்கிறார். நீதிபதிகள் கூறியதை ஏற்க மறுத்த வழக்கறிஞர் உடனடியாக இங்கே கோஷம் எழுப்ப முயற்சிக்கும் பொழுது அந்த வழக்கறிஞரை வெளியேற்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அவர் மீது பார் கவுன்சில் உரிய நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதிகள் உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் போதுமான அளவில் இடையீட்டு மனுக்கள் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டு விட்டது என்கிற விஷயத்தில் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்த காலவாசம் ஏற்கனவே இந்த இடையீட்டு மனு தாக்கல் செய்ய காலவாசம் வழங்கி அதுவும் தற்போது நிறைவு பெற்று விட்டது என்கிற விஷயத்தையும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் குரலை உயர்த்தி வாக்குவாதம் செய்யக்கூடாது என நீதிபதிகள் வழக்கறிஞரை கண்டித்து தற்பொழுது அவர் வெளியேற்றிருக்கிறார்கள். இந்த திருப்பரங்குன்றம் வழக்கில் தீவிரமான வழக்குகள் தற்போது தொடர்ச்சியாக விசாரணையானது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று நேற்றைய மேல்முறையீடு வழக்கின் பொழுது தேவஸ்தானம், அறநிலைத்துறை, அதே போல் தர்கா தரப்பிலும் ஜமா தரப்பிலும் நேற்று வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த வாதத்தில் குறிப்பாக வக்ஃப் போர்டு அவங்களுடைய வாதத்தையும் அதே போல் இப்போ மதுரை மாநகர காவல்துறை ஆணையருடைய வாதங்களையும் அதே போல் மனுதாரரான ராம ரவிக்குமார் தரப்பு வாதங்களையும் இன்று விசாரிக்கப்பட இருக்கின்றன. அது மட்டுமல்லாது கடந்த 9ஆம் தேதி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அந்த தலைமைச் செயலர் மற்றும் சட்ட ஒழுங்கு கூடுதல் தலைமை காவலர் இயக்குனர் ADGP ஆகியோரை அவமதிப்பு வழக்கில் வரும் 14ஆம் தேதி ஆஜராக பிறப்பித்த உத்தரவையும் எதிர்த்து இன்று மேல்முறையீடு மனுக்கள் விசாரணைக்கு வர இருக்கிறது. தளபதி.